அந்த இலை சருகுக்கெல்லாம் தீ வச்சு விட்டுட்டுமா? கூட்டிட்டியா? அந்த கிளவரமெல்லாம் நிறைய குப்பைங்க கிடந்தது, அந்த பக்கம் தான் இலைங்க நிறைய கிடந்தது, அதெல்லாம் கூட்டுனியா? எல்லாம் கூட்டியா சாத்தா. அந்த வேப்ப மரத்து குப்பையும் எல்லாம் கூட்டி எல்லாம் ஒதுக்கி வச்சிருக்கிற ஓரமாக தான் இருக்குது. சரி சரி, எல்லாம் குமிச்சு வை, பொழுதோட வேணா தீ வச்சுக்கலாம். அது கொஞ்சம் பனிமூட்டமாக இருக்குல்ல, அந்த நேரத்தில் கொஞ்சம் குளிர் அடிக்கும். கொஞ்சம் தீ வச்சா எல்லாம் கொசு வீச எல்லாம் போயிடும். அந்நேரத்துக்கு வச்சுக்கலாம், எல்லாம் ஒதுக்கி வை, அப்புறமா பார்த்துக்கலாம், பொழுதோட பார்த்து வச்சுக்கலாம். சரிங்க அத்தா. அப்பத்தா வாங்க அப்பத்தா, பால் விளையாடலாம். அப்பத்தா அப்புறமேல வரேன் சாமி. அப்பத்தா கொஞ்சம் காலெல்லாம் வலிக்குது, நீ இப்போ விளையாடு, அப்புறமா நம்ம சேர்ந்து விளையாடலாம். நீ அங்கே உட்காந்து விளையாடு பால் வச்சு. என்ன அப்பத்தா? அம்மா நீங்களாச்சும் வாங்கம்மா. அது போட எனக்கு வேற வேலை இல்லை. போ, நீயே விளையாடிக்க தனியாக உட்காந்து. இல்லாட்டாதான் உங்கள் அப்பன் இருக்கிறா, கூப்பிட்டு விளையாடு. ஆப்பாவும் வர மாட்டேங்கிறாரு, நீயும் வர மாட்டேங்கிறா. அப்பத்தாக்கு கால் வலிக்குது சொல்றாங்க, நான் யார் கூட தான் விளையாடுவேன்? கொஞ்ச நேரம் இரு சாமி, அப்புறமே விளையாடலாம். நீ அப்பத்தாக்கு ஏதாவது வரைஞ்சு காட்டுறியா? அப்புறமே வரைஞ்சு காட்டுற அப்பத்தா. சரிம்மா, நான் ஆஃபீஸ் கிளம்புறேன். அப்படியே போயிட்டு வா சாமி. என்ன சாப்பாடெல்லாம் ஒன்று எடுத்துட்டு போகலையா? ஆமாம், இவன் செஞ்ச சோறு வேற நான் எடுத்துட்டு போய் அங்கே வேற வச்சு சாப்பிடுவோம்மா. ஏமா நீங்கள் சமைச்சாலாச்சும் எடுத்துட்டு போடா. இவன் சார் இப்பவே திங்க முடியல, அதை வேற மதியானத்துக்கு எப்படி எடுத்துட்டு போறோம்? நான் வெளியவே சாப்பிட்டுக்கிறேன். கொழுப்பு தாய் உனக்கு திங்கிற வரை தின்னுட்டு அவங்க ஆத்தா கிட்ட எப்படி பேசிட்டு இருக்கிறான் பாரு, டொப்பி தலையா. ஏன்டா என்னமா அவளுக்கு வர்ற மாதிரி செய்யறா? என்ன பண்றது? ஏதோ சாப்பிட வேண்டியதானே. ஆமாம் போகணும். உங்கள் வச்சு கேட்டு முந்தானே செஞ்சதை எடுத்துட்டு போய் அது உப்பும் இல்லை, காரம் இல்லை, ஒன்றுமே இல்லை, ஒரு ருசியும் இல்லை, எதுவுமே இல்லை, மண்ணு மாதிரி இருக்குது. எனக்கு ஊற்றி திங்கிறேன்னு எனக்கு தெரியல. அப்படி ஒன்று எடுத்துட்டு போகிறேன். யாராச்சும் வாங்கி எல்லாம் சாப்பிட்டா கூட கேவலமாக போய் எனக்கு ஐயோ நானே கொண்டு போய் திங்க முடியாம எல்லாம் கொண்டு போய் கொட்டிட்டேன். வேண்டாம், அது எதுக்கு சமைச்சிட்டு போய் அங்கே போய் கொட்டணும்? நான் வெளியவே சாப்பிட்டுக்கிறேன். ஏயா அன்னைக்கு என்னமோ என்கிட்ட வந்து ரொம்ப நல்லா செஞ்சிருக்கா அப்படி இப்படின்னு பீத்துனா, இப்போ உங்க அம்மா கேட்டதுக்கு கொட்டிட்டேன்னு சொல்றா. அப்புறம் என்ன பண்றது? நீ கேட்டனால சரி, நீ வறுத்து போடக்கூடாதுன்னு சொல்லி நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னேன். சரி விடு, இனிமேல் நான் சமைச்சே போடல, உங்க அம்மாவே சமைச்சு தரதை சாப்பிடு. இனிமேல் நான் வேற நீ தட்டில் கையை வச்சா அவ்வளோதான், பார்த்துக்கோ. ஆமா, நீ சைடில் சாப்பிட்றதுக்கு நான் அப்படியே அனுமதிட்டு இருக்கிறேன். ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்கிற? நானே ஏதோ ஒன்று போட்ட தின்னுட்டு இருக்கிறேங்கிற ஒரு வாரமா எனக்கே முடிய மாட்டேங்குது. சரி அதனால தான் அவ்வளோச்சு எப்படி சமைக்கட்டும், எத்தனை நாளைக்கு இப்படியே நானே செஞ்சு செஞ்சு போட்டுட்டு இருக்கிறது, அப்படியே அவ்வளோ பார்க்கட்டும் சொல்லி தான் விடுறேன். என்ன பண்றது? எல்லாம் அப்படி இப்படி தான் வரும், அதுக்கப்புறம் தான் கற்றுக்க முடியும். நல்லா சொல்லுங்க உங்க பையனுக்கு. யோ இல்லாட்டி நீ வேணா சமையல் பண்ணியா, பார்க்கலாம் எப்படி பண்றான்ட்டு. ஆமாடி, ஆமா, நான் வேலைக்கும் போயிட்டு வந்துட்டு உங்களுக்கு சம்பாரிச்சு போட்டுட்டு நானே சமையல் பண்ணி வேற போடுறேன். நீ செஞ்சது உங்க உள்ளுக்கே பிடிக்காது, அப்புறம் எப்படி எனக்கு பிடிக்கும்? நீ வேணா கேட்டு பாரு அவள, அவ என்ன சொன்னான்னு தெரியுமா பிள்ளைய? யோ அதால என் புள்ளிக்கெல்லாம் நான் செய்யறது பிடிக்கும், உனக்கு வீர குறை பேசிட்டே இருக்கிறேன். ஓஹோ அப்படியா? சரி சரி, நீயே கேட்டு பாரு புள்ளைய. குட்டிமா, அம்மா செய்யற சாப்பாடு உனக்கு பிடிக்கல குட்டிமா? பிடிக்கும், ஆனா அப்பா செய்யறதா ரொம்ப பிடிக்கும். பாரு அவ என்ன சொல்றான்னு. அவ என்னையா சொன்னா? பிடிக்கும் தானே சொல்றா. குட்டிமா, அப்பா கிட்ட அப்படியே என்ன சொன்ன? அம்மா செஞ்ச இட்லியும் வேற என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்ன உனக்கு? அவ நீ வச்ச குழம்புதான் ரசம்ங்கிறா. யோ நீ வேணும்னா புள்ளைகிட்ட அது இது தேவையில்லாம ஏதாவது சொல்லி கொடுத்து இப்படி பேச வச்சிருப்பான்னு நினைக்கிறேன். அதனாலதான் அப்படி பேசுறா. இல்லட்டு அப்படியே பேச மாட்டாளே. அதெல்லாம் எது கொடுத்தாலும் நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவா. இன்னைக்கு இப்படி சொல்றான்னு நீ தான் ஏதாவது சொல்லி கொடுத்துருப்ப. ஆமா, நான் அப்படி சொல்றேன். உனக்கு இன்னும் புள்ளை பத்தியே உனக்கு ஒண்ணுமே தெரியல. சரி அது சரி, நீ பாத்துக்கிட்டாதான் நான் என்ன நினைக்கிறேன், என்ன பேசுறான்னு தெரியும். அதான் எப்ப பார்த்தாலும் எங்க அம்மா கூட தான் இருக்கிறா, அப்படி எப்படி இருக்கும்? அவளே எனக்கு சொல்ற நல்லா இல்ல, கேவலமா இருக்குது, ஹோட்டல்ல போய் சாப்பிடலாம் வாங்கன்னு கூப்பிடலாம். நீ வேற என்ன அவளை பத்தி தெரியாம பேசிட்டு இருக்கிற. சின்ன பிள்ளைங்க சண்டை கூட பரவாயில்ல, உங்க சண்டை தீர மாட்டேங்குது. அப்புறம் பாரு நான் எப்படி பேசிட்டு இருக்கிறான்னு. நான் உண்மையை சொன்னா அவளுக்கு ரோசம் வருது, நான் என்ன பண்ணட்டும்? ரொம்ப கொழுப்புதையா, வேணும்னே இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கிறேன். சரி சரி விடு, அப்புறம் அது செய் இது செய் கெஞ்சுவே இல்ல, அப்புறம் பாத்துக்கிறேன். ஆமா, உன்னோட சோத்துக்கு வேற நான் வந்து கெஞ்ச அடி போடி. அந்த கம்மன் ஏரியா என்னமா ஆட்டோ வருது நம்ம வீட்டு பக்கத்துல, யார் வர இந்நேரத்துக்கு? ஆமா, இங்கதான் வந்துட்டு இருக்குது. யார் நீலா வரா உங்க வீட்டுக்கு? ஏன் உங்க சொந்தக்காரங்க யாராவது வராங்களா? போன் ஏதாவது பண்ணாங்களா யாராச்சும்? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே, என் வீட்டுல இருந்து யார் வர போறா? ஒருத்தர் போன மாதிரி ஒண்ணும் பண்ணல. அடா அக்கா, என்னக்கா திடீர்னு வந்திருக்கா? போன் என்ன எதுவுமே பண்ணல? வாக்கா வாக்கா. ஆமா போன் பண்ணல. ஏன்டா நேத்து அத்தனை வாட்டி போன் பண்ணேன், ஒரு போன் கூட எடுத்து பேசல. திருப்பியாச்சும் கூப்பிட்டியாடா? முதல்ல போன் எடுத்து பாரு, நான் எத்தனை வாட்டி கூப்பிட்டுக்கிறேன்னு. இது போன் வேற வீட்டுல மறந்து வச்சுட்டு போயிட்டக்கா. அப்புறம் கொஞ்சம் அவுட்டிங் போயிட்டேன்னா என் பசங்களை எங்கே போகலாம்னு சொல்லிட்டு சரி நான் அதனால நான் போனே அப்புறம் வீட்டில் வந்து லேட்டாக தான் வந்து தூங்கிட்டேன். இப்போ வரைக்கும் போனை எடுத்து பார்க்கலக்கா. இப்போ வரைக்கும் நீ பார்க்கல, அப்புறம் தப்புன்ற மேல வச்சுட்டு என்னைக்கு கேள்வி கேட்கற போன் பண்ணலானே. ஐயோ சாரிக்கா, தெரியலக்கா. எப்போ இந்த மாதிரி நடக்காது, இன்னைக்கு என்னமோ அந்த மாதிரி ஆயிடுச்சுக்கா. சரி வாக்கு உள்ளவா. அட போடா, எனக்கு வேலை இருக்குது, நான் உடனே கிளம்போனே. அத வந்தாட்டாவே அப்படியே நிப்பாட்டி வச்சிருக்கேன். ஏமா உனக்கு தான் ஃபோன் பண்ண, உன் ஃபோன் என்னமா ஆச்சு?
நல்ல காரணம் சொல்றீங்க அம்மாவும் மகனும். இந்த நீலாக்காச்சு ஃபோன் பண்ண அவளாச்சு எடுக்கறாளா? ஏன் நீலா உனக்கு என்னடி ஆச்சு? இல்லையா நீ எனக்கு எந்த ஃபோனுமே வரவே இல்ல. நீங்க கூப்பிட்டதே எந்த காலுமே வரவே இல்லையா நீ? ஆமா எப்படி வரும்? எப்ப பார்த்தாலும் உனக்கு ஃபோன் பண்ண பிஸி பிஸினே வருது. அப்படி என்னடி பண்ணிட்டு இருப்ப பிஸி பிஸின்னு? யார் கூட பேசிட்டு இருப்ப? நான் யார் கூட பேச போறேன்? ஏதாச்சும் இவர்கிட்ட தான் ஏதாவது பேசிட்டு இருப்ப. அந்த நேரத்துல கூப்பிட்டுருப்பீங்களே என்னமோ. ஆமா நீ காலையில இருந்து மாத்தி மாத்தி ஃபோன் பண்ணிட்டு இருக்கற. பொழுதாயே ஒருத்தரும் கூப்பிடவும் இல்ல எடுக்கவும் இல்ல. அதனால இப்ப காலங்காத்தால இங்க வந்து நிக்கிறேன். சரி வாடி, ஏன் வந்தது வராதுன்னு இப்படி பொறுஞ்சு தள்ளுற? ஒரு ஃபோன் எடுக்கலாம் ஜோலியா இவ்வளவு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கற. வா வா, ஏதோ தெரியாம நடந்துருச்சு. சரி வா வா, கோவப்படாத, உள்ள வா. எங்க இருந்து வர்றது? சீக்கிரம் கிளம்புங்க போலாம். என்னக்கா சொல்ற? எங்க போறது? அட உன்னை இல்லடா அம்மாவா. ஏண்டி எங்க கிளம்ப சொல்ற? அது வந்ததுமே என்னம்மா நீ சொன்னது மறந்துட்டியா? என்னடி மறந்துட்டியா? எனக்கு ஒண்ணுமே தெரியலையே. இப்ப எங்க போவானுங்கற? ஏமா இன்னைக்கு ஏதோ கோயிலுக்கு போவானோ ட்ரெயின்ல போவானோ டிக்கெட் எல்லாம் புக் பண்ணி வச்சிருக்குது. நான் போன வாரமே சொன்னல, மறந்துட்டீங்களா? என்ன நீ சொல்றீங்க? கோயிலுக்கா? இப்ப எங்க போறீங்க? இல்ல நீலா, ஹைதராபாத்துக்கு டிக்கெட் புக் பண்ணி வச்சிருக்காரு. அங்க ஏதோ ஒரு வேலை இருக்குதாமா, அதை பார்த்துட்டு அப்படியே திருப்பதிக்கு போயிட்டு வரலாம்னு சொல்லியிருந்தாரா. பசங்களுக்கு எனக்கு அம்மாக்கெல்லாம் டிக்கெட் புக் பண்ணி வச்சிருக்குது. அன்னைக்கே சொன்னேன் நீ வாமான்னு. சரி சரின்னு சொல்லிட்டு இப்ப வேற மறந்துட்டாங்க. நானும் சரி நேத்துல ஃபோன் பண்ணிட்டே இருந்தா ஒருத்தருமே எடுக்கவே இல்லையா. சரி நான் இவ்வளவு நேரம் பார்த்துட்டு டைம் வேற ஆயிடுச்சு, எல்லாம் பேக்கிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு, எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருந்தேன். சரி இப்ப கூட கூப்பிட்டு பார்த்தேன், யாருமே எடுக்கல. சரி அதனால தான் நேரம் ஆட்டோ பிடிச்சிட்டு வந்துட்டேன். ஞாபகம் இருக்குது, இன்னைக்கா போறது? நான் அடுத்த வாரம் மக்கள்கிட்ட நினைச்சிட்டு இருந்தேன். ஏமா பசங்களை ஸ்கூல் லீவ் விட்டது போகணும் தானே சொல்லிட்டு இருந்தேன். தெரியலடி, நான் இன்னும் லீவு நிறைய தானே இருக்குது, அதன் 10 நாளுக்கு மேலே சொன்னாங்களா. சரி அப்படின்னு சொல்லியிருப்பியே என்னமோ, இன்னும் போறதுக்கு ஏதோ டைம் இருக்குதா அடுத்த வாரமே என்னமோன்ட்டு யோசனை பண்ணிட்டு அப்படியே இருந்துட்டேன். சரி வாங்க, டைம் ஆச்சு, கிளம்புங்க. துணிமணியே ஒரு 2-3 செட்டு மட்டும் எடுத்துட்டு வாங்க. சரி வாங்க, நீ காஃபி வச்சு போட்டு தர, குடிச்சிட்டு அப்புறம் போவீங்களாமா. வாங்க, அதுக்குள்ள அத்தை எல்லாம் எடுத்து வைக்கட்டும். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நீலா, டைம் ஆச்சு. நான் இன்னொரு நாளைக்கு வந்து சகவாசமா குடிச்சுக்கிறேன். வரும்போது குடிச்சிட்டு தான் வந்தேன். சரி வாங்க, உட்காந்துட்டே இருக்காது, எந்திரி. என்னடா உங்க அக்கா இப்ப வந்து கூப்பிடுறா, என்ன பண்றது? ஏமா அதான் போயிட்டு வாங்க, அதான் அக்கா கூப்பிடுறாங்களா, போயிட்டு வாங்க போங்க. ஏமா அவங்க சொன்னாதான் வருவீங்களா? ஏண்டி எல்லாத்துக்கும் சிடு சிடுன்னு வர, அப்புறம் அவங்ககிட்ட சொல்ல வேண்டாமா? ஆமா சிடு சிடுன்னு வராங்க. டைம் ஆயிட்டு இருக்குமா, அவர் வேற வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. சீக்கிரம் கிளம்புங்க. புள்ள வேற இருக்கிறா, பொக்குன்னு போவாளேடி. அவளும் தான், அவளை கூட்டிட்டு வாங்க. அவ எப்ப உங்களை விட்டுட்டு இருந்திருக்கிறா? அவங்க அப்பா அம்மா விட்டுட்டு கூட அவ இருப்பா, உங்களை விட்டுட்டு இருக்க மாட்டாளே, எனக்கு தெரியுமே. குட்டிமா போலாமா, நம்ம ட்ரெயின்ல போலாமா? ட்ரெயின்லயா? போலாம் அத்தை, போலாம், ஜாலியா இருக்கும். அண்ணா எல்லாம் வராங்கல்ல. சரி சரி குட்டிமா சீக்கிரம் வா. உன்னோட டே நீலா அவளுக்கு ஒரு 4-5 ட்ரெஸ் எடுத்து வைப்போம். குட்டிமா பால் வச்சிட்டு வா, நம்ம பாட்டால உட்காரலாம், அப்பதான் வரட்டு வா. சரிங்க அத்தை. சரி போ நீலா, எனக்கு ஒரு 2-3 சாலை எடுத்து வச்சுட்டு புள்ளிக்கு ஒரு 4-5 ட்ரெஸ் எடுத்து வச்சுட்டு ஒரு வயல போட்டு கொண்டு வா போ. சரிங்க அத்தை. சரிக்கா, எல்லாம் பார்த்து போயிட்டு வாங்க. எப்பக்கா வருவீங்க? எப்படி ஒரு 4-5 நாள் ஆகும்னு நினைக்கிறடா. சரிக்கா, சரி கிளம்பிட்டு போனது எனக்கு வேணா ஃபோன் பண்ணுங்க அப்புறமா. நான் ஃபோன் பண்ண வேண்டாம், நீ முதல்ல எடுக்கணும்ல. பார்த்துக்கண்ணே, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. போயிட்டு எனக்கு ஃபோன் பண்ணு சாமி. சரிங்கண்ணா, நீங்களும் கரெக்டாக எல்லாம் சாப்பிடுங்க. தோட்டத்திலேயே வேலை பார்த்துட்டு சாப்பிடாம கொள்ளாம இருக்காதீங்க, சரிங்களா? ஐயோ அதெல்லாம் நான் பார்த்துக்குவேங்கண்ணே, அதுவும் பண்ணி இருக்கிறாளா, இந்த சாப்பிட முடுவாள், அதெல்லாம் பார்த்துக்குவா. நீ பத்திரமா இருக்கணும் சரியா? வயிற்றுக்குள்ள கறி 4 நேரத்துக்கு சாப்பிடணும். கண்டதை போட்டு மனசுல யோசனை பண்ணிட்டு இருக்க கூடாது. நல்லா இருக்கு, சந்தோஷமா இரு. ஒரு 2 மாசத்துக்கு மட்டும் இரு சரி, அப்புறம் வளவா பண்ணிட்டு இங்க வந்துருவியாமா? சரிங்கண்ணா. மாப்பிள்ளை புள்ளைய கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஆமா தம்பி, ஏதோ நீங்க இருக்கிறீங்க கூட இருந்து பாத்துக்குவீங்கன்னு சொல்லி தான் நானும் அனுப்புறேன். இல்லாட்டி இப்ப அனுப்பவே மாட்டேன். கொஞ்சம் நல்லா பாத்துக்கங்க. நீங்களும் கொஞ்சம் வேலை வெளியே போயிடுறீங்களா? அவ தனியா உட்காந்துட்டு ஏதோ யோசனை பண்ணிட்டு அழுதுட்டு கிடப்பா, அதுக்கு தான் சொன்னேன். ஆமாங்க மாப்பிள்ளை, கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. ஐயோ மாமா, ஏன் 2 பேரும் இப்படி கவலைப்படுறீங்க? நீங்களும் அக்காவு நான் தானே கூட்டிட்டு போறேன், அதெல்லாம் நான் நல்லபடியா பார்த்துக்குவேன். அதான் அம்மாவும் கூட தான் இருக்கிறாங்க. எல்லாம் பார்த்துக்கோ, 2-3 மாசத்துக்கு தானே, அப்படிங்க தானே வருவா. அதெல்லாம் நல்லா பார்த்துக்கிறேன் மாமா. சரிங்க மாப்பிள்ளை, சரி பார்த்து பத்திரமா கார் ஓட்டிட்டு போங்க. போயிட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்க, போய் சேர்ந்தது வீட்டுக்கு. சரிங்க மாமா. சரி நான் போயிட்டு உங்களுக்கு ஃபோன் பண்றேன். அக்கா வரட்டுமாக்கா? சரி தம்பி, பார்த்து சூதனமா வண்டி ஓட்டிட்டு போங்க. கொஞ்சம் நேரமானாலும் பரவாயில்ல, கொஞ்சம் மெதுவாவே போங்க. சரிக்கா சரிக்கா, நான் பார்த்து பொறுமையாவே கூட்டிட்டு போறேன். சரி அகிலா கிளம்பலாமா? போலாங்க. சரிண்ணா, சரி பார்த்துருங்க, நான் போயிட்டு வரேன். அனிமா போயிட்டு வரேன். சரிங்க அண்ணா, பார்த்து போயிட்டு வா. போனது எனக்கு ஃபோன் பண்ணு. சரிங்க அண்ணிமா. டெய்லி ஒரு வாட்டியாச்சும் கூப்பிட்டு வேஸ்ட் பண்ணு. சரிங்க அண்ணிமா, நான் டெய்லியுமே கூப்பிடுவேன். கூப்பிடு. சரிங்க அண்ணிமா, சோனிக்கிட்டையும் மாயாக்கிட்டையும் சொல்லிடுங்க. அவங்க காலேஜுக்கு வேறு போயிட்டாங்க இன்னைக்கு. அவங்க வந்து சொல்லிடுங்க அண்ணிமா. சரி நான் சொல்லிக்கிறேன். எனக்கே இங்கிருந்து போறதுக்கு ஒரு மாதிரியே சங்கட்டமா இருக்குது அண்ணிமா. எனக்கு அப்படிதான் கண்ணு இருக்குது. சரி என்ன பண்றது, அவர் வேற கூப்பிடுறாரு. அவரு வரலன்னு கவலைப்பட்டுட்டு இருந்தேன். இப்ப வந்துட்டாருல்ல, சரி என்ன கொஞ்ச நாளைக்கு தானே இருந்துட்டு வா, அப்புறம் என்ன பண்றது. அப்புறம் இங்க வந்தீங்கன்னா குழந்தை வந்து 6 மாசம் வரைக்கும் இங்கதான் இருக்கணும். அதுக்கப்புறம் நீ மெதுவா போனா போதும்.
குழந்தை ஓரளவுக்கு ஆனதுக்கு அப்புறமா. சரியா? சரிங்க நீமா. என்னடி சுப்பு, என்ன சமைக்கிற? நான் என்ன தடி சமைக்க போறேன்? 2 பருப்பு தான் போட்டேன். பருப்பு தான் வெந்துட்டு இருக்குதா? சோறாக்கிட்டியா? சோறாக்கி எல்லாம் இறக்கி வச்சிருக்கிறேன். கஞ்சி எல்லாம் வடிச்சு இறக்கி வச்சாச்சு. பருப்புமே 2 தக்காளி தான் போட்டுக்கிறேன், வெந்துட்டு இருக்குது. அது வெந்துச்சுன்னா 2 கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு அதுலயே ஓட்டு ஏதோ சாம்பார் மாதிரி அதை அப்படியே வைக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஓ, கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு போட்டு வைக்கிறியா? தொட்டுக்கிறக்கெல்லாம் ஒன்றும் செய்யலையாடி? எனக்கு போய் தொட்டுக்கிறதே இப்போ ஒரு ஆளுக்கு எவ்வளவு சமைக்கிறது? எனக்கே செய்யறக்க முடியறது இல்லடி. என்னமோ ஏதோ நாய்க்கு சாப்பிடணும்னு ஆக்கிட்டு இருக்கிறேன். ஏதோ ஒரு நாள் ஒரு வேளை செய்யறது பெருசா இருக்குது. எனக்கு போய் தொட்டுக்கிறது இப்போ சாப்பிட்றப்ப 2 அப்பளத்தை எப்படி போட்டு சாப்பிட வேண்டியது. காய்கெல்லாம் இருக்குது, அது யாரு இனி அறுத்துட்டு அதை வேற பொரியல் செஞ்சுட்டு யார் பண்ற வேலை அப்போ? ஏண்டி ஒருத்திக்குன்னு சலிச்சுக்கிறேன்? ஏன் அந்த காய்ங்க வேற அதான் இந்த எல்லாம் கூட மாதிரி அடிக்க வச்சிருக்கிற, அப்புறம் அதெல்லாம் என்ன அடிக்க போறக்கா? என்னமோ போயிடறாங்க, கடக்கட்டும். இன்னைக்கு ஒன்றும் முடியல எனக்கு. இப்போ இது செய்யறதே இதா இருக்குது. கடக்கட்டும், முடியறப்ப அது செய்ய வேண்டியதை பொரியல் பண்ணி திங்க வேண்டியதான். இப்போ ஏதோ 2 அப்பளத்தை அப்படியே தீர சுட்டு சாப்பிட வேண்டியதா. இல்லாட்டி நாள் கருவாடு இருந்தது, அதை வேணா வறுத்துக்கலான்ட்டு காய்களா இருக்கல, ஒன்றும் மறுக்கல இன்னைக்கு. கொண்டாடி நான் வேணா அறுத்துட்டுமா? செய்யறியா? வேண்டாம், விடுறாங்க, நாளைக்கு பார்த்துக்கலாம். இனி எனக்கு எவ்வளவு சாப்பிட்றது நானும். நீ வேணா சாப்பிட்றியா? வேணா செய்யறேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் சுப்பு, நானும் வீட்டில் எல்லாம் செஞ்சு வச்சுட்டு தான் வந்தேன். ஆக்கி வச்சுட்டு தான் வந்தியா நீயே? ஆமா, அப்புறம் என்ன என்ற வீட்டு மருமகளாக்க போறா? அவன் என்னைக்கு செஞ்சிருக்கிறா? நான் தான் அப்படியே காலையில் அப்படியே தோசை போட்டு ஆளுக்கு 2 சுட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே கையோட சாப்பாடையும் செஞ்சு வச்சுட்டேன். சரி, அதை பேரனே ஏதோ விளையாடுறாங்க, சின்ன பிள்ளையோட அண்ணன் வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு இருந்தான். அதான் அவளை கூட்டிட்டு போய் விட்டுட்டு வாடின்னு சொல்லிட்டு நான் இந்த பக்கம் எந்திரிச்சு அப்படியே வந்துட்டேன். அதான் நீ படிக்கடி அங்கே போயிடுறான். இத்தனை நாள் ஏதோ சின்ன பசங்களா இருந்தா கைக்குள்ளி கால்குள்ளியும் நடந்தான். இப்போ கொஞ்சம் விவரம் வந்துருச்சுல, அதான் விளையாடணும் அது இதுங்கிறான். சரி, அங்கே போனா அவங்க அண்ணன் போல இருக்கிறா, அவளும் ஏதோ கூட மேலே ஏதோ விளையாடிட்டு இருப்பா. பத்தாதுக்கு இப்போ மருமக வேற வந்துட்டாளா காளிமா, அந்த புள்ளியும் பரவாயில்ல, அதையெல்லாம் பார்த்துக்கிறாங்களா. சரி, அதனால தான் நானும் விட்டுறது. அங்கே ஆடு மாடுங்க இருக்கிறனால அவனுக்கு நல்லா பொழுது போகுதாட்டு இருக்குது. அதனால போறாங்கிறான். சரி, அப்படியே போயிட்டு வரட்டும் அப்படின்ட்டு விட்டுறது. வந்துடுவேன் சாயங்காலம் எல்லாம். அது அவ்வளோ சீக்கிரம் அனுப்ப மாட்டேன் நானுமே. சரி, பள்ளிக்கூட லீவ் விட்டுக்கிறாங்களா, அவனும் பொழுதுக்கு எப்படி என் கூடயே இருப்பான். சரி, அதனால தான் சித்த நேரம் அங்கே போயிட்டு வரட்டும்னு சொல்லி விட்டேன். அதான் அவங்க அம்மா கடையை கூட்டிட்டு போயிருக்கிறா, விட்டுட்டு வந்துருவாங்க. சரி, இருந்துட்டு வரட்டு. என்ன இப்போ சோறாக்கிட்டு இருக்கிற, அப்புறம் காலையில இருந்து ஒன்றும் சாப்பிடலையே சுப்பு? பரவாயில்ல, அங்கே கூட உன்ற பக்கத்தில் இருக்கிறது ரொம்ப நல்லா தான் இருக்குது. எனக்குமே கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. இல்லாட்டி நானும் ஏதோ நினச்சிட்டே இருப்பேன் அடிக்கடி, என்னடா பண்ணுறேன் இந்த சுப்புன்ட்டு. இந்த புள்ள வந்ததுலேருந்து நான் ஜாஸ்தி அப்படி நினைக்கிறது இல்லை. நாங்களாச்சும் ஏதோ ஒன்று அங்கிருந்து வருவோன்னு, இவ்வளோ கொஞ்சம் பக்கத்துலேயே இருக்கிறனால ஏதோ ஒன்று பார்த்துக்கணும், கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது எனக்கும். ஆமாம், பரவாயில்ல. அந்த பிள்ளைக்கு ஏதோ தாய் தகப்பன் இல்லாத பிள்ளையா, அதெல்லாம் நல்லா பார்த்துக்குது. எனக்கும் அந்த உள்ள வந்ததுலேருந்து ஏதோ எனக்கு ஒரு உள்ள இல்லைங்கிற குறை தீர்த்து வைக்கிறா. அந்த உள்ள சோறு எல்லாம் ஆக்க வேண்டாம், நானே செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்கிறா. அது எப்படி சாமி முடியும்? அது வேலைக்கு போகிற உள்ள, என்னதான் இருந்தாலும் நம்ம அப்படி வாங்கி சாப்பிடக்கூடாதுல்ல, அதனால தான் தனியாக போட்டு கொஞ்சம் ஆக்கிக்கிறது. ஆமாம், பார்க்குதுன்னு நம்மளும் ரொம்ப துன்பப்படுத்தக்கூடாதுல்ல. ஏதோன்ற நாள் முடிகிறப்போ ஏதோ செய்யி, இல்லாட்டி யாரோ ஒருத்தர் கொண்டு வந்து கொடுக்க போகிறா. இதில் என்ன இருக்குது? முடிகிறனைக்கு ஏதோ தினோண்டு ஓட்டு ஆக்கி இல்லாதப்போ விட்டுரு, எது பார்க்குறா. ஆமாம், நானும் அப்படி தான் நினச்சிக்கிறது. ஏனம்மா உன்ற வயதுக்கு அப்புறம் ஃபோனே பண்ணவே இல்லை. அவன் எங்கே கூப்பிட்றான், வேணா அண்ணாடமா கூப்பிட்றான். அன்னைக்கு ஏதோ நீங்களும் அன்னைக்கு ஏதோ ஃபோனில் செய்யிட்டுனால அதுலேருந்து ஏதோ மாஸ்க்கு ஒரு வாட்டி 2 வாட்டி ஏதோ பண்ணணுமேட்டு ஏதோ கடமைக்கு ஏதோ ஒரு வாட்டி 2 வாட்டி கூப்பிட்டு ஒரு 5 நிமிஷம் பேசுகிறான். என்னத்தை பேசுகிறான்? சரி, விடு சுப்பு, அப்படி ஒரு பையன் இருந்து என்னதான் பண்ணுறது? விடு, அவனும் ஒரு நாள் தெரிஞ்சு வருவான். ஆடி போடிட்டாங்க. நானும் இதையே நினச்சி காலம் தான் போயிட்டு இருக்குது. அவன் என்னவோ இப்படி கொண்டாடி பேச்சு கேட்டுட்டு அங்கேயே இருக்கிறான். எங்கே வராங்க? இதுக்கு தாண்டி சுப்பு, பசங்களை எப்போ கைக்குள்ளேயே வச்சுட்டு போகணுங்கிறது. நம்ம இப்படி தான் விட்டோம்னா பறந்துட்டு போயிடுறானுங்க. என்ன பண்ணி தொலைற காலம் அப்படி கிடக்குது. நம்ம கைக்குள்ளே இருக்கிற வரைக்கும் நம்ம வச்சு கேட்பாங்க, அதுக்கப்புறம் இப்படிதான். என்னமோ சுப்பு, அவன் இஷ்டத்துக்கு தான் அவனை எல்லாம் வளர்த்துனேன். அவன் சொல்கிறதுக்கெல்லாம் சரின்னு, அதுதான் நான் செஞ்ச தப்பு. அவனே ஒரு உலை கூட்டிகிட்டு வந்து இவ்வளோதான் கட்டுவேனா, அதுக்கும் சரின்னு கட்டிட்டு அவன் பாட்டுக்கு அவன் ஊருக்கு போயிட்டான். அது என்ன பக்கத்துலேயே இருக்கிறான், போய் ஒரு 8 நாமளாக வச்சு போய் பார்த்துட்டு வரக்கு. அவன் இங்கே நாடு கடந்து எந்த தாசத்தில் இருக்கிறானோ. சரி, விடு, வேசனப்படாத. அவனுக்கும் ஒரு நாளைக்கு புத்தி வந்து வருவான் அம்மான்னு. ஏனம்மா போடி, எங்கள் காலம் போகிறக்குள்ளேயே தான் வருவானு என்னன்னு தெரியல. விடு, அதையெல்லாம் நினச்சிட்டு போட்டு மனசு போட்டு குழப்பிட்டு இருக்காத. அதான் உன்னை சுற்றி தன பேர் இருக்கிறோம்ல, அவன் நினச்சி சந்தோஷப்பட்டுட்டு நீ வாட்டுக்கு நிம்மதியாக இரு. கண்டதெல்லாம் ஓட்டி யோசனை பண்ணிட்டு இருக்காத. நானே இப்போலாம் அப்படி தான் நினச்சிக்கிறது சுப்பு. அது கிடக்குதுடே, குழம்பெல்லாம் நல்லா வாசம் அடிக்குது பாரு. வெந்திரிச்சிட்டு இருக்குது காயெல்லாம். 2 கொத்தமல்லி தலை போட்டு இறக்கி வைக்கி போதும். வெந்திருக்கு. நானும் பாரு பேசிட்டு அப்படியே அடுப்புலேயே விட்டுட்டேன். என்னக்கா இங்கே நின்றுட்டு ரோட்டையே பார்த்துட்டு இருக்கிறீங்க? வா நீலா, வா. யாரை எதிர்பார்த்து நின்றுட்டு இருக்கிறீங்க இப்படி? அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீலா, இதான் இந்த அயில ஊருக்கு கிளம்புனாலா, சரி அதான் அப்படியே பார்த்து செஞ்சுட்டு இருந்தேன். இப்போதான் புறப்படுறாங்க. ஓ, அப்படியா? கிளம்பிட்டாங்களா? இது இப்போதான் கிளம்புனாங்களா? சரி, அதான் அப்படியே நின்றுட்டேன். சரி, வா உட்கார், வா. அவன் என்னமோ கிளம்புனது வீடே வெறிச்சோடி இருக்கிற மாதிரி இருக்குது. சரி, விடுக்கா, நீ எப்படி இருந்தாலும் மறுபடியும் வருவாள். அவர் 2-3 மாதத்துக்கு தானே, போயிட்டு வரட்டு விடுங்க. என்னமோ நானும் அப்படி நினச்சது சரின்னு.
வீட்ல இருக்கறனால பிள்ளைங்கள பார்த்து அதிகமா எது யோசிச்சுட்டு இருக்க மாட்டா, பாத்துக்குவாளா. ஏதோ கூட இருக்கிறன்ட்டு நான் தைரியமா இருப்பாங்க இங்க போயிட்டு. இனி இந்த பிள்ளைங்களும் தனியா இருப்பாளுங்களா, இவளும் இல்லையா என்னமோ மாதிரி இருக்குது. ஆனா உடுக்கா என்னமோ எங்க பிள்ளைங்களாட்டவே இருக்கிறாங்க, என்னமோ 5 வயசு 6 வயசு பிள்ளைங்க மாதிரி. காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க என்ன அதெல்லாம் அவங்க இருக்க மாட்டாங்களா, சும்மா எதையா போட்டு யோசனை பண்ணிட்டு. இப்போ பாருங்க என்ற உள்ளேயே ஊருக்கு போயிடுச்சு, நானே அதை பத்தியெல்லாம் ஒன்றும் யோசனை பண்ணிட்டு இருக்கலாம். எங்க அத்தையும் என்ற உள்ளேயும் எங்க போறான்ட்டு எங்க நாத்தனார் வந்து கூட்டிட்டு போயிட்டாங்க இப்பதான். ஓ அப்படியா, அவங்களும் எங்க வெளியே போறாங்களா? ஆமாக்கா, எங்க ஹைதராபாத்துக்கு திருப்பதிக்கு எங்க போறானாங்க. அது நேற்று ஃபோன் பண்ணிச்சாம தெரியவே இல்லை. சரி அதை இப்போ காலையிலேயே ஆட்டோவில் பிடிச்சி வந்துட்டு அவங்க அம்மாவையும் என்ற மகளையும் கூட்டிட்டு போயிட்டாங்க. இவரும் ஆஃபீஸ் போறேன்னு போயிட்டாரு.